வணக்கம் தோழர்களே. முந்தா நாள் திருவண்ணாமலையினுடைய அண்ணாமலையார் கோயில்ல 5வது பிரகாரத்துல ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு முந்தா நாள் நேத்து அண்ணன் அர்ஜுன் சம்பத் உடனே அறிக்கை வெளியிட்டார். இனிமேல் திருவண்ணாமலையில எங்கேயுமே நான்வெஜ் யூஸ் பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கணும் அப்படின்னு அவர் பொங்குனார். அந்த வீடியோவை அதுக்கு பிறகுதான் செக் பண்ணேன். அண்ணன் பொங்குனா உள்ள ஒரு விஷயம் இருக்குமே அப்படின்னு செக் பண்ணா எனக்கு சங்கிகளுடைய வேலையா தெரியுது. ஏராளமான கேள்வி இருக்கு. அந்த வீடியோ பாருங்களேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்றேன். அந்த கவர் பிரிச்சு பாருங்க சார். அந்த இது கட்டி குருமா கட்டி கொடுத்தாங்க சார், அவ்வளவுதான். அந்த கறி பீஸோட இருக்கு சார். அந்த இதுல போட்டு கொடுத்தாங்க. அந்த இதுல குஸ்கா வாங்கினா அது போட்டு கொடுத்தாங்க சார். நாங்க தனியா சார் கறி பீஸ் இருக்கா இல்லையாண்ணா? கோயிலுக்கு இந்த மாதிரி செய்யலாமாடா? நான்வெஜ் எதுவும் காசு இல்ல, டெய்லி வீட்ல காசு இருக்கு இல்ல. கோயில்ல அண்ணாமலை கோயில்ல சாப்பிடலாமா? நான்வெஜ் சாப்பிடலாமா? யாராவது சாப்பிடுறாங்களாங்க? அங்க இது வரைக்கும் சாப்பிட்டதே என்ன ஊர்னீங்க? இதே ஊர்னா ஏன் அந்த பாவத்தெல்லாம் எடுத்துக்கிறீங்க? மணி எடுங்க. பாத்தீங்கல்ல, ஒருத்தர் உட்கார்ந்து பிரிக்கிறார் சாப்பாட்டை பிரிச்சு உள்ள ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு. சொன்னோடனே உள்ள தூக்கி வச்சிருக்காரு, பிரிக்கிறாரு. என்னன்னு கேட்டா குஸ்கா அப்படின்றாரு. மட்டன் போடாத பிரியாணிக்கு பேரு குஸ்கா, அது உங்களுக்கு நல்லா தெரியும். குஸ்கா, அதுக்கு இந்த குழம்பு கொடுத்தாங்க அப்படின்றாரு. உனக்கு பக்கத்துல வீடியோ எடுத்தவர் அந்த குழம்பு பாருங்கக்கா, அது கறி பீஸ் இருக்குல்லங்கக்கா, அதுல அதை ஓபன் பண்ணுங்க, அதுல கறி பீஸ் இருக்குல்ல அப்படின்னு வீடியோ எடுத்தவர் சொல்லிட்டே இருக்காரு. ஏங்க, நாங்க சும்மா போய் வாங்கினோங்க, நாங்க அவங்க கொடுத்த குருமா தாங்க, நாங்க வேற ஒன்றும் கொடுக்கலங்க, நாங்களே ஏழ்மையா இருக்கிறவங்க, சாப்பிட காசு இல்லாம இருக்கிறவங்க அவர் பேசுறாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன பண்றீங்கன்னு கேட்டா, நான் பக்கத்துல பலசர கடையில, அதாவது மளிகை கடையில வேலை பார்க்கிறேன் அப்படின்றாரு. பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில வேலை பார்க்கிறேன். எங்க இருக்கு உங்க வீடு? உள்ளூர்ல தாங்க இருக்கு, பக்கத்துலதான் இருக்கு அப்படின்றாரு. பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரரு எதுக்காக உணவை தூக்கிட்டு கோயிலுக்குள்ள சாப்பிடணும்? ஒரு கேள்வி. ரெண்டாவது, மளிகை கடையில வேலை பார்க்கிறவர் அது பக்கத்திலே உணவு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மளிகை கடையில வேலை பார்க்கிறவர் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்க தூக்கி போட்டு தொடச்சு விட்டோம்னா முடிஞ்சிருக்கும். அப்படிதான் எல்லா மளிகை கடைக்காரங்களையும் சாப்பிட்றாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே கையை கழுவிட்டு, அங்க சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்க, டாய்லெட் இருக்கும், அது கை காலை கழுவிட்டு பாத்ரூம் போயிட்டு வேலையை தொடருவாங்க. உள்ளூர்லயே வீடு இருக்கு, உள்ளூர்லயே வேலையும் பார்க்கிறாரு. அப்புறம் எப்படி இந்த பிரியாணியை வாங்கிக்கிட்டு 5வது பிரகார சுற்றுல உட்கார்ந்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னு கேள்வி. போன வாரம் ஒருத்தர் செருப்போட அலைஞ்சிருக்காரு, செருப்பை தூக்கிக்கிட்டே பிரகாரம் புறம் சுத்தி வந்திருக்காரு. இப்ப இந்த வீடியோ வைரல் ஆகுது. யாருதான் வைரல் ஆகுதுன்னு உள்ள போய் சுத்தி பார்த்தா எல்லாமே சங்கிகளா செஞ்சிருக்கிறாங்க. ஃப்ரெஷ் வீடியோ இருக்குல்ல, நம்ம கூடங்க ஏதாவது ஒரு டிவிக்காரங்க போட்டா நம்ம அதை பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷா வீடியோ இருக்குல்ல, அதை சங்கிங்க போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த வீடியோ சங்கிங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா எப்படி கிடைச்சிச்சு? இந்த நிகழ்வை எதற்காக வீடியோ எடுத்தாங்க? கேள்வி இருக்கா இல்லையா? திடீர்னு எப்பயும் நான் சாப்பிட மாட்டேன், இந்த வீடியோல தானே சொல்றாரு, எப்பயும் நான் சாப்பிட மாட்டேன், ஆனா இன்னைக்கு தான் வந்தேன்னு சொல்றாரு. எப்பயும் சாப்பிடாதவரு ஒரு ஊருக்குள்ள உட்கார்ந்து இருந்தா அந்த ஊரினுடைய நடைமுறை, வழிபாட்டு முறை எல்லாம் தெரியும். அப்படி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் எதுக்கு உள்ள சாப்பிட்டாரு? முதல் கேள்வி. ரெண்டாவது, அதையே நீங்க வீடியோ எடுத்தீங்க, ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, எப்படி பாஜக காரன் மட்டும் அதை ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தான், பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ற மீடியாக்களுக்கு மட்டும் அது எப்படி கிடைச்சது? மூணாவது கேள்வி. நாலாவது கேள்வி, உள்ளூர்ல இருந்துகிட்டு ஒருத்தன், உள்ளூர்ல வேலை பார்த்துட்டு ஒரு ஆளு எப்படி இங்க சாப்பிட முடியும் அப்படின்னு கேள்விகள். அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. கோயில்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண, கோயிலை வச்சு ஒரு அரசியல் செய்தா இந்த வேலை நடந்திருக்கோம் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். அதுலயும் காலையில எந்திரிக்காம நம்ம அண்ணன் ஒரு அறிக்கை விட்டாரு, அர்ஜுன் சொம்பு. என்ன அறிக்கை? உடனடியாக அண்ணா திருவண்ணாமலையில கறியே சாப்பிடக்கூடாது, கறிக்கடையே இருக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சு புனித பூமியா மாத்துங்க அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை விட்டார்ல. அப்பதான் நான் முழிச்சுக்கிட்டேன், ஆஹா என்னடா இது, எலி இங்கிட்டு ஓடுதே அம்மனம்மா, இதுக்குள்ள ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு நமக்கு புரிஞ்சது. புரியுதுங்களா? அப்ப திட்டமிட்டு எப்படி மதுரையில சிக்கந்தர் மலை
அப்படின்னு சொல்றாங்கன்னு பொய்யா உன பரப்புறாங்க. நமக்கு நல்லா தெரியும் திருப்பரங்குன்றம் மலை, திருப்பரங்குன்றம் அப்படிதான் நம்ம இன்ன வரைக்கும் சொல்றோம். ஆனா சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க அப்படின்னு உன்னை கிளப்பி விட பாஜகனால முடியும்னா இந்த ஊர்ல இந்த கோயிலை வச்சு ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. இது இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்ல, 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கறி அண்ணாமலையார் பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. தெருவுல கறிக்கடை வச்சிருக்கும் போதே அங்க போய் நின்று சங்கி பயல்க சண்டை இழுத்திருக்கானுங்க. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அந்த இடத்துல போய் நின்று அடிச்சு மல்லு கட்டி சண்டை போட்டு போராட்டம் பண்ணி களத்துல நின்று நாம அவங்களுக்கு டஃப் கொடுத்துருக்கோம். அது 10 வருஷமா நடந்துட்டு நமக்கு நல்லா தெரியும். அப்ப திருவண்ணாமலையரை சாக்கு வச்சு அங்க வந்து கறி சாப்பிட விடாம ஆக்கணும், கறிக்கடைகளை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வேலை பார்க்கறான். பொதுவா கறிக்கடைனாலே பாதிக்கும் மேற்பட்டோர் இஸ்லாமியர்களா இருக்கிறது ஒரு காரணம். 2வது ஒரு புனிதத்தை இப்போ நிலநாட்டுறோம் அப்படின்ற பேர்ல உருட்டுறான். கறி சாப்பிட்றதுல 80% பேர் இந்துக்கள் இல்லையா? 80% பேர்ல கறி சாப்பிட்றோம். 3% இருக்கிற பார்ப்பனர்கள் தான் பொதுவா கறி சாப்பிட்றது இல்லை. நாம எல்லாம் கறி சாப்பிட்றவங்க தான். என்ன ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிடுவாங்க, சிலர் மீன் சாப்பிடுவாங்க, மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்க கறி சாப்பிட்றவங்க தான். சிலர் மாட்டுக்கறியும் எங்களை மாதிரி ஆளுங்க சேர்த்து சாப்பிடுவோம். மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லா கறியும் சாப்பிடுவோம். அப்போ இந்துக்களா இருக்கிறவர்களுடைய உணவை பார்ப்பன அடையாளத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கணும், இதை வைத்து ஒரு அரசியல் செய்யணும்ன்றதுல இந்துத்துவ அமைப்புகள் குறிப்பா பாஜக RSS சங்கப்பரிவார் கும்பல் தெளிவா இருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இதுன்னு நான் பாக்குறேன். உள்ளூர்காரர் எப்படிங்க போய் உள்ள போய் கறி சாப்பிடுவாரு? எப்படி? ஏன்னா அவங்களுக்கு அங்க இருக்கிற நடைமுறை தெரிஞ்சிருக்கும். அப்ப வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டு இது நடத்தப்பட்டு இப்படியான ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு பதற்ற சூழலை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. கறி சாப்பிட்றவன்லாம் இந்து இல்லையா ஒரு கேள்வி. அப்ப அதை அனௌன்ஸ் பண்ண, கறி சாப்பிட்டாலாம் நீ இந்து இல்லை இனிமேல் அனௌன்ஸ் பண்ண. 80% காலியா போகும். உன் கட்சிக்குள்ள எவனும் வரமாட்டான், 80% காலியாயிரும். தில்லு இருக்கா? கறி சாப்பிட்றவன்லாம் இந்துவே இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணுவேன். உனக்கு தில்லு இருந்தா பெரிய அளவுல நீங்க விவேகானந்தரை வாசிச்சாலே அவர் இந்த மாமிசம் சாப்பிடுவதை குறித்து பல இடங்கள்ல பேசி இருக்கிறார். அதுல அவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, வேத காலங்களில், இதை நம்ம பலமுறை பேசியிருக்கோம், வேத காலங்களில் யாகங்களை நடத்தி அதுல மாடுகளை குதிரைகளை அதுல மாட்டிலையும் விதவிதமான மாடுகளை அதுல பலியிட்டு அந்த சுட்டக்கரியை சாப்பிடுகிற பிராமணர்கள் இருந்தார்கள். வேத காலம் சொல்லுது, வேதம் சொல்லுதுங்க. வேதம் படிச்சவங்கிட்ட போய் கேளுங்க, வேதம் படிச்சவங்கிட்ட கேளுங்க. வேதத்துல பிராமணர்கள் உட்பட வேள்வியில மாடையோ குதிரையோ வெட்டி போட்டு சாப்பிட்ட வழக்கம் உண்டு. இத விவேகானந்தர் சொல்றாரு. விவேகானந்தர் என்ன சொல்றாரு? வேதங்கள்ல பல குறிப்புகள் கிடக்கு. மாடுகளை வெட்டி வேள்வியில போட்டு யாகத்தில போட்டு உண்ணுகிற வழக்கம் இருந்தது. ஆன்மீக தேர்ச்சி உணவை விட மேலானது. இது விவேகானந்தர் சொல்றாரு. ஆன்மீகத்துல தேர்ச்சி அடையா, ஆன்மீக தேர்ச்சி வேற, பக்தின்ற பேர்ல உருட்டி வன்முறை தூண்டுறது வேற. ஆன்மீக தேர்ச்சி என்றால் எல்லோரையும் அனுசரிச்சு எல்லாருக்கான வழிபாட்டு முறைக்கும் மரியாதை கொடுத்து எல்லோரையும் அரவணைத்து போருவதான் ஆன்மீக தேர்ச்சி. அதத்தான் விவேகானந்தர் சொல்றாரு, ஆன்மீக தேர்ச்சி உணவை விட முக்கியம், உணவை விட மேலானது. வெறும் சைவ உணவை உண்பதால் மட்டும் ஒருவர் ஆன்மீகத்தில் பெரியவர் என்று நம்ப முடியாது. வச்சாராப்பு இதுவும் விவேகானந்தர் தான். நான் சைவம் சாப்பிட்றேன், நான் பயங்கர யோகிய, நான் ஜெய்வம் சாப்பிட்றேன், சாமிக்கு நேரா போயிருவேன், சைவம் சாப்பிட்றேன், சொக்கத்துக்கு இப்படியே போயிருவேன், அப்படிலாம் போக முடியாது. சைவம் சாப்பிட்றேன்னு ஒரே காரணத்தினால ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய முடியாது. அதை புரிஞ்சுக்க. இது சொல்றது விவேகானந்தர். உணவு ஆன்மீகத்திற்கு, ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடாது. நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா அவன் வேற ஒரு மதத்துல போய் நின்று சாமியை கும்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான், கேக்க சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். இதே மாதிரி திறந்துட்டு இருந்தீங்கன்னா அதையும் விவேகானந்தர் சொல்றாரு. இதெல்லாம் எங்க சொல்றாரு அப்படின்னா, கம்ப்ளீட் ஒர்க் ஆஃப் சுவாமி விவேகானந்தா அப்படின்ற புத்தகத்துல 3வது வால்யூம்ல சொல்றாரு. சரியா? இன்னொரு புத்தகம் எது அப்படின்னா, ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட் அப்படின்ற புத்தகத்திலையும் இந்த உணவு குறித்து, இந்த கடவுள் குறித்து பேசுறாரு. அப்ப அதெல்லாம் போய் படிக்கணும்ல. படிக்காம உட்காந்துட்டு ஏன் கறி சாப்பிட்றாரு? அண்ணாமலைக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அண்ணாமலையாருக்கு நான் கேட்கிறேன். அண்ணாமலையார் யாரு? சிவன் தானே. 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை தெரியுமா? பெரிய புராணத்துல 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கைய சுருக்கமா எழுதியிருப்பாங்க. அதுல ரொம்ப பெரிய அளவுல கொண்டாடப்பட்டவர் கண்ணப்பர்.
ஒரு வேட்டுவ சமூகத்தை சேர்ந்தவர். அவர் சிவபெருமான் மேல மிகப்பெரிய பக்தி இருக்கு. காட்டுல ஒரு சிவலிங்கத்தை பாக்குறாரு. அங்க சிவபெருமானை பார்த்துட்டு அவரு அதுக்கு பூஜை பண்ணி பன்றியினுடைய சுட்ட கறிகளை வைக்கிறார். வேட்டையாடி சுட்ட பன்றி கறிகளை வைத்து வழிபடுகிறார். அதை குளிக்க வைக்கணும்ல சிலைய, வாயில தண்ணியை ஊத்திக்கிட்டு போய் மேல கொப்புளிச்சு அந்த எச்சி தண்ணியை ஊத்தி தொடச்சுக்கிட்டு முன்னாடி பன்னிக்கறியை வச்சு சாமி கும்பிடுவார். அப்போ ஒரு முறை கண்ணை கேட்ட உடனே சாமி அதுகிட்ட கண்ணு வைக்கணும்ல, எந்த தப்பா வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்ணை தோண்டி அந்த சாமி கண்ணு இருக்கிற இடத்துல தான் பெருவரல வச்சு, காலுடைய பெருவரல இந்த சாமி கண்ணுக்கிட்ட வச்சு, இந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும்னு அங்க வச்சு அடையாளப்படுத்திக்கிட்டு தான் கண்ணை தோண்டி அங்க கால் மீது கால் வச்சிருந்த இடத்துல வச்சதா வரலாறு சொல்லுது கண்ணப்பர் நாயனார். அப்படி பன்றிக்கறி வச்சாரு, எச்சி தண்ணியில குளிக்க வச்சு அதுலதான் அபிஷேகம் பண்ணாரு. தன் கண்ணை வைப்பதற்காக காலால சிவலிங்கத்தோடைய மூஞ்சியில மிதிச்சிட்டு இருந்தாரு. இதெல்லாம் அக்செப்ட் பண்றதுக்கு பேரு தான் ஆன்மீகம். இதெல்லாம் ஒரு காலத்துல அக்செப்ட் பண்ணாங்க. சிறுத்தொண்டர் புராணம் கேட்டிருப்பீங்க, இதே 63 நாயன்மார்கள்ல. சிறுத்தொண்டர் புராணத்துல தன்னுடைய சொந்த மகனை சாமியார் ஒருத்தர் வர்றாரு, அவர் தான் சிவன் அடியார் வேஷத்துல வர்ற சிவன். ஒரு பிள்ளைய சமைச்சு எனக்கு கறியா கொடு, ஆனா அந்த பிள்ளைய சமைக்கும் போது பெத்த அம்மா அப்பா அழுக கூடாதுன்னு சொல்லி உன்னை பேசி அந்த பிள்ளைய வெட்டி சமைக்கணும்னா யார் பிள்ளைய கொடுப்பா? அப்ப சொந்த பிள்ளைய அறுத்து சமைச்சு கொடுக்குறாங்க. சரியா? இதுக்கு இந்த கதைக்கு பேரு சிறுத்தொண்டர் புராணம். இதை விட நிறைய கதை நான் உனக்கு சொல்ல முடியும், ஏன்னா நீ வாசிக்கவே மாட்ட. நான் சைவ சித்தாந்தத்துல கோல்ட் மெடல். கதைகளா இருந்தாலும் இந்த நாயன்மார்களை பற்றி பேசுகிற போது எல்லாரையும் ஒருங்கிணைத்து போவதுதான் பக்தின்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மட்டும் எங்க இருந்துடா பக்தி தனியா துண்டா இருக்கு? சாமிக்கே பன்னிக்கறி வச்சு சாப்பிடலாம்னா எல்லாரும் ஒன்னாவா, அதுதானே சைவம், அதுதானே வைணவம், அதுதானே இந்து மதம் அப்படின்னு போதிச்சு எல்லாரையும் ஒருங்கிணைச்சாங்க. ஆனா நீ கறி சாப்பிட்டேன்னு ஒருத்தனா பத்தி விட்டேன்னா பாப்பானை தவிர ஒரு வயலும் இந்து மதத்துல இருக்க மாட்டான் பாத்துக்க. அதனால இந்த நாடகம் போடுற வேலையெல்லாம் முதல்ல இந்த கும்பல் விடணும். ஒண்ணு இந்து மதத்துல என்ன சொல்றான்னு தெரியாது, அல்லது சாமியை எப்படி கும்பிடணும்னு தெரியாது, சைவம்னா என்னன்னு தெரியாது, வைணவம்னா என்னன்னு தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாம உட்காந்து உருட்டிக்கிட்டு அறிக்கை விடுறதெல்லாம் விட்டுறணும். சரியா? உண்மையிலேயே காவல்துறை ஒரு ஆளை பிடிச்சி உள்ள தள்ளிட்டு நீ சாப்பிட்டேன்னு சொல்றதை விட அதுக்கு பின்புலம் என்னன்றத ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி இந்த பாஜக கும்பல் 2026 எலெக்ஷனுக்குள்ள எல்லா யோகியத்தனத்தையும் செய்யக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. கவனமா இவனுங்களை ஹேண்டில் பண்ணணும்.